ஒரு சில பொருளெல்லாம் சமைக்கிறதுக்கு தேவையானது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நாள் பட வரும். நல்லாவுமே இருக்கும். நம்ம வெளியில வந்து பெப்பர் வாங்குறத விட வீட்ல வந்து ரெடி பண்ணும்போது ஒரு 3 மாசம், 6 மாசம் கிட்ட வரைக்கும் வரும். எனக்கு வந்து இது ஒரு 3 மாசத்துக்கிட்ட வரும். பசங்களுக்கு வந்து தினமுமே வந்து ஆம்லேட் போட்டு குடுத்துருவேன். எதனா முட்டை அவிக்கும்போது கூட நம்ம அத அப்படியே வந்து லைட்டா சால்ட், பெப்பர் போட்டு கூட குடுத்துடலாம். அதுக்காக வந்து பெப்பர் ரெடி பண்ணிட்டேன். கஸ்தூரி மேத்தியுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, அதையுமே வந்து நம்ம கையில அப்படியே க்ரஷ் பண்ணும்போதே ஃபுல்லாமே வந்து நல்லா பொடியாயிடும். பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி வந்து எனக்கு எப்படியுமே ஒரு 6 மாசத்துக்கிட்ட வரும். மிளகு வந்து ஒரு 3 மாதத்துக்கிட்ட வரும். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. வேணும்னா கூட நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். காலையில் அரைச்சோம் பார்த்தீங்களா மாவு, அந்த மாவு வந்து தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு, முட்டை தோசை வந்து மித்தி கேட்டால் ரோஷனுக்கு வந்து நார்மலாகவே போட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டான். அவனுக்கு வந்து நார்மல் தோசை ஊற்றி கொடுத்துட்டு மித்திக்கும் எனக்கு வந்து முட்டை தோசை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் வச்சு சாம்பாருமே இருந்தது, சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நைட்டு டின்னர் வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.